நீண்ட நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காதல் திரைப்படம் வெளியாக இருக்குது. அதுவும் காதல் படத்துக்குன்னே நேர்ந்து விட்ட நம்ம சித்தார்த் வந்து கதாநாயகா நடிச்சிருக்கிறாரு இந்த மிஸ்யூ திரைப்படம். இப்போ இருக்கிற ஆக்ஷன் பட ட்ரெண்டிங்கில் வந்து இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு கவர்ந்துருக்குன்னு பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சில குறிப்பிட்டு சொல்லும்படியான காதல் படங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சி அதிர பழசான கதையை தான் வந்து படமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பட்டியலில் இணையக்கூடிய படமாக தான் இந்த மிஸ்யூ திரைப்படம் வந்து இணைஞ்சிருக்குது. நாயனுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரம் மறதி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து ஏற்படுது. தன்னுடைய வெறுக்கும் மனைவியே யார் என்று தெரியாமல் அவர் மீண்டும் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. முடிவில் அந்த காதல் வந்து வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார் நம்ம ஹீரோ. அவர் வந்து ஒரு டைரக்டராக மாறுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டே வராரு. ஆனால் அவருக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லைங்க. 3 வேளை உணவு, இருக்கிறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு உடை போன்ற அடிப்படை வசதி இருக்கிற வந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இவர் இருக்கிறாரு. இதனால் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் வளர்கிறாரு. அவருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறதுக்கு வந்து பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு விபத்தில் வந்து அவர் தலையில் அடிபட்டு தனது வாழ்க்கையில் ஒரு 2 வருஷ காலத்து வந்து மட்டுமே மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன் மனைவியை வந்து யாரோ ஒரு பெண் நினச்சிட்டு அவரை வந்து துரத்தி காதலிக்கிறாரு. இவர் மனைவியும் அந்த காதலை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க. அது ஏன், அதை வந்து இறுதியில் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை வச்சுக்கிட்டு மிகவும் கோவப்படுற நாயகனாக சித்தார்த்தை காண்பித்து அவரால் பாதிக்கப்படுற பெண்ணாக நாயகி ஆஷிங்க ரங்கநாத்தை வந்து வர்றாங்க. படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு புதுமையான காட்சிகளை வந்து எதுவுமே இடம்பெறாமல் வந்து ஏற்கனவே அரைச்சமாக தான் அரைச்சிருக்கிறாங்க. பழைய காட்சிகள் இந்த படத்தில் மட்டும்னா அதை எங்கேயுமே பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை வந்து தர்றதுக்கு வந்து மறுக்குது. அதிலும் குறிப்பாக ஏகப்பட்ட லார்ஜன் பீல்கள் வந்து இந்த படத்தில் வந்து படர்ந்து காணப்படுறதுனாலையும் கதை இப்படித்தான் முடியும் அப்படிங்கிற முடிவு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிடுறதுனாலையும் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுது. குறிப்பாக வந்து யாருனே தெரியாமல் திடீர்னு நண்பராக வர்ற கருணாகரை வந்து கொஞ்ச நேரத்திலே சித்தார்த்த தன் கடையில் வந்து கல்லாப்பட்டி வரைய கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த அளவு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கதையமைப்பு கொண்ட படமாகவே இந்த படம் வந்து உருவாகி இருக்கிறது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம் ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த காட்சி மட்டுமே போதும் இந்த படம் எப்படி இருக்கும்னு. படத்தில் வர காதல் காட்சிகளும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு எடுபடாமே இருக்குது. அந்த நேரத்தில் வர காமெடி காட்சியிலாவது கொஞ்சம் ஆறுதலை தருமானு பார்த்தா அதுவும் நம்மளை வந்து சோதிக்க தான் பார்க்குது. சித்தார்த்தை சுற்றி கருணாகரன், பாலசரவணன் ஆகியோரெலாம் வச்சு வளைச்சி காமெடி செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே சிரிப்பு வரல என்ன சொல்லணும். இவங்க கூட நடித்த சுவாதிகாவும் தனக்கு கொடுத்த வேலையை ஏதோ என செஞ்சுருக்கிறாரு. சித்தார்த் காட்சிக்கு காட்சி மிகவும் கோவப்படுகிறாரு. தேவையில்லாமல் ஆக்ஷன் காட்சிகளில் அனல் பறக்க சண்டையிட்டு தெரிக்க விடுறாரு. மற்ற நேரங்களில் வந்து பம்பி கொண்டு காதல் செய்ய முயற்சி செய்கிறாரு. நாயகி ஆஷிகா ரங்கநாத் வந்து அழகாக இருக்கிறாங்க. அளவாக நடித்து பார்ப்பவர்கள் வந்து கவர்ந்துருக்கிறாங்க. அப்பப்போ வந்து லொல்லு சபா மாறன் பஞ்சு வசனம் பேசி கவர முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அப்பாக்களாக வர்ற பொன்வண்ணன், ஜெயபிரகாசன்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. கேஜி வெங்கடேஸ்வர ஒளிப்பதிவில் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து காட்சி அமைக்கப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் மேக்கிங்கில் வந்து எந்த ஒரு குறையும் வைக்காமல் படத்தை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக காதல் படங்கள்னாலே பாடல்கள் தான் அதற்கு ஒரு யூபிஎஸ்ஸாக அமையும். ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டு வந்து எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே சிறப்பாகவே இல்லை. இப்போ வர்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா ஆக்ஷன் காட்சிகளையும் சரி, மீட்டிங்லேயும் சரி உலகத்தரம் வாய்ந்ததாக அமைஞ்சு பேன் இந்தியா படங்களாக விரிஞ்சு கிடக்குது. ஆனால் அந்த மாதிரியே வந்து இப்போ பிளாக் பஸ்டர் கூட வந்து பயங்கரமாக ஈட்டிட்டு வராங்க. இந்த மாதிரியான சமயத்தில் இப்படி ஒரு அதர பழசான கதையவே அரைச்சி வச்சுட்டு காதல் படம்னு சொல்லிக்கிட்டு இப்படியான படங்களை பார்ப்பவங்களுக்கு ஒரு பெரிய சட்டியில் உப்புமா கிண்டி கொடுத்து ரசிகர்களை திக்கு முக்காட வைக்குதுன்னே சொல்லலாம். சித்தா படத்தோடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா வந்து நம்ம சித்தார்த் ஹீரோ நடிச்சு இந்த படம் வர்றதுனால ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தனால இந்த படம் வந்து முதல் நாள் வசூல் 45 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி வரும் இந்த படம் வந்து ரொம்பவே சுமாராக இருக்கனால எப்படி வசூல் பண்ணுறங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.